இந்த சுடர் ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாங்க. எதனால அப்டின்னா, விஜய் கூட இப்போ வெளிய போறோம். அதுவும் இல்லாம பீச்சுக்கு போறோம் அப்டின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே நம்ம விஜய் வந்து அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தாரா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஓகே ரேணுகா கூப்பிடுறா, ரேணுகா கேட்கிறா அப்டின்ற மாரி சொல்லி, நம்ம விஜய் இருந்துட்டு சரி ஓகே நம்ம கூட்டிட்டு போயிட்டு வந்துரலாம் அப்டின்ற மாரி நெனச்சாரு. மத்தபடி அவரோட மனசுக்குள்ள எந்த ஒரு மிகப்பெரிய ஆசைகளும், கனவுகளும் எதுவுமே கிடையாது. அதாவது இந்த மாரி வந்து நம்ம பொண்டாட்டிய கூட்டிட்டு போறோம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மென்ட் இந்த மாரிலாம் எதுவுமே நம்ம விஜய்க்கு இருந்ததே கிடையாது. அதுவே மல்லிய கூட்டிட்டு போனோம் அப்டின்னா, அந்த ஒரு நேரத்துல மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்டிங்கோட இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, இந்த சுடரோட ஆட்டத்த எல்லாத்தையுமே அடக்குறாங்க. ஏன்னா அவ்ளோ ஹாப்பியா இருந்துட்டு இருந்தா இல்லையா? ஏற்கனவே ராஜேஸ்வரி கிட்ட விஜய் வந்து அந்த மாரி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறாங்க அப்டின்ற மாரி விஷயத்த சொல்லி, கடைசியில தன்ன திட்டு வாங்க வச்சது. இது எல்லாமே செஞ்சதுனால, இப்போ மல்லி இன்னும் பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி அந்த கோவத்தினால மட்டும் இப்படி பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது இந்த சுடர் வந்து இங்க இருந்து எப்படி போறான்னு நானும் பாக்குறேன். விஜய் வந்து அவளை எப்படி கூட்டிட்டு போறாருன்னு நானும் பாக்குறேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கால்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதை தடுத்து நிறுத்தறதுக்காக இப்ப அடுத்ததா ஒரு வேலை பாக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த சுடரை தூங்க வச்சுறாங்க. எப்படி அப்படின்னா தூக்க மாத்திரெல்லாம் கொடுத்து கிடையாது. நம்ம வெண்பாக்கு வந்து கதை சொல்லி கடைசியில இந்த சுடர் இருந்துட்டு ரூம்குள்ளேயே வந்து தூங்க ஆரம்பிச்சுறாங்க. டைமும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நம்ம விஜய் மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாரு. விஜய் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாரி ரேணுகா எங்க? அவ வந்து பீச்சுக்கு கூட்டிட்டு போக சொன்னா, நான் வந்து அத பார்க்கறதுக்கு தயாரா அதாவது அங்க கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில வந்து நம்ம விஜய் அதாவது மல்லி சொல்றாங்க, இந்த மாரி ரேணுகா ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவ தூங்கிட்டா இன்னொரு நாள் கூட்டிட்டு போவீங்க விடுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. சரி மல்லி, அப்புறம் நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். முதல் விஷயமா என்ன மன்னிச்சிரு மல்லி அப்படின்ற மாரி சொல்லி மன்னிக்கிட்ட அதாவது மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா தப்பு செஞ்சுட்டு கடைசியில உடனே வந்து நம்ம மல்லிகிட்ட தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி மன்னிப்பு கேட்டது எல்லாமே சூப்பரான ஒரு விஷயம். இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே முடியாது. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம விஜய் இருக்கார் இல்லையா? அவர் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கேயே வந்து அப்படியே மொத்த மழையில நனையிறாங்க. இப்படி பல விஷயங்கள் நடக்குது. ஆனா இந்த சுடர் இருந்துட்டு இப்படி ஜன்னல் வழியா இது எல்லாத்தையுமே பார்த்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது என் மல்லி என்ன அதாவது நான் வந்து விஜய கூட்டிட்டு போயி பீச்சுக்கு போய் ஜாலியா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, நீ வந்து இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கியா? விஜய வந்து நீ ரொம்ப வந்து இந்த மாரி மாத்தி வச்சிருக்க. அதே சமயத்துல உன்ன நான் சும்மா விட போறது கிடையாது. எப்போ விஜய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நீ அடுத்தடுத்த பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ, இதுக்கப்புறம் உன்ன நான் உயிரோட விட போறது கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடர் இருந்துட்டு பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஏன் நம்ம மல்லிய அட்டாக் பண்றது கூட தயாரா இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி இப்படியே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.